தானந்தமிலான் தனே அடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்தான் காணேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்துவித்த திருவடிகள் வானுந்து தேவர்கட்கு ஓர்வான் பொருள் கான் அப்படின்னுட்டு சாழலோல திருச்சாழல் பதிகம் பாடுறது அந்த ஈஸ்வரனை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பகுதி திரு அண்டப்பகுதி திருவாசகத்தில். அதில் 34 வாக்கியம் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். நீற்றோன் காண்க நினைதொரு மாற்றேன் காண்க வந்தோ கெடுவேன் அப்படின்னு பாடியிருக்க. அடுத்த வாக்கியத்தை இப்போ பார்க்கலாம். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க வண்ண தொன்ற வியர் அறிந்தோன் காண்க அப்படிங்கிறது. அப்போது வீணையிலேருந்து வர நாதம் இனிய இசை, அந்த வடிவில் ஈசன் இருக்கிறதா சொல்கிறார். அந்த ஈசையை ரசிக்கிறவனாகவும் அவன் தான் இருக்கான்னு அறிஞ்சு கொள்வது நம்மளுக்கு முறையாக இருக்குன்றார். அப்போ ஓசையின் உயர்வை விளக்குறார் இந்த இடத்துல. இறைவன் அழகாக தெரிகிறான், அழகனாக இருக்கான். ஓசையின் அழகான இசையில் இனிதாக வெளிப்படும் பொழுது அந்த இறைவனே நாத பிரம்மமாக இருக்கான் அப்படின்றது தான் இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்கங்கிறார். அப்போ பரமசிவன் பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கக்கூடியவராக இருக்காருன்றதையும் அவன்தான் புராணன் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுல பழமையான பொருள் அவன்தான். பரமன்னா என்ன? ஐம்புலங்களுக்கு எட்டாதவன், அப்படிப்பட்டவனாக இருக்கான். அவன் புராணனாக இருக்கான். அவன் அகண்ட வஸ்துவானதுனால கிருத்திய கர்த்தாக்களான நான்முகனும் பிரம்மானும் திருமாலும் அவனை முற்றிலும் அறிஞ்சிக்க முடியாதவாளாக இருக்கா. அவனுடைய விபூதிகளெல்லாம் நம்ம எண்ணிக்கிறது தான் நம்மளுடைய தியான பயிற்சின்னுட்டு இந்த திரு அண்ட பகுதி நம்மளுக்கு சொல்கிறது. அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்கங்கிறார். அப்போ ஈசன் அற்புதனாக இருக்கார், வியப்புக்குரிய பெரிய பொருளாக இருக்கார், எண்ணிற்கரிய வடிவங்கள் எடுத்திருக்காருன்றார். சொல்லில் அடங்காத பழைய பொருள் அப்படின்றதையும் நம்ம எண்ணி பார்க்கணும். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க. அப்போ யார் மனசுக்கு எட்டாததுனால அவன் தூரத்தில் இருக்கவன் போல காணப்படுறான். ஆனால் பக்தியின் மூலம் அவனை நம்ம முற்றிலும் நம்ம சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒருவனென்று ஒருவன் காண்க விரிபொழின் முழுதாய் விரிந்தோன் காண்க. அப்போது அவனை தவிர ரெண்டாவது பொருள் எதுவுமே இல்லை. அத்தகைய ஒருத்தந்தான் அந்த உலகனாக இருக்கான். உலகில் எல்லாமா அவனாக தான் விரிஞ்சிருக்கான். இதை அறிஞ்சிக்கிறது தான் ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. அணுத்தரும் தன்மையின் அலையோன் காண்க வினை பரும் பெருமை லீசன் காண்க. அப்போ எப்படி ஆறுது? வண்ணத்தில் அணு போன்ற நுண்ணியனாக இருக்கிறவன் ஈசன், பெருமையில் ஒப்பற்றவனாக இருக்கிறத நம்ம அறிஞ்சிக்கணும். இதன் மூலம் அரியதில் அரிய வரியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க. அப்போ மனசால் கிரகிக்கப்பட்டும் வாயால் விளக்குதற்குரியவும் முடியாதவனா அரியவனாக இருக்கக்கூடியவன் அந்த ஈசன். பின்ன அவன் அனைத்திலும் ஊடுருவி இருந்து அவள் யாவையும் வளர்த்துண்டு வரான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்றார். அதுதான் இந்த வார்த்தையினுடைய வாக்கியத்தினுடைய பாஷ்யமாக இருக்குது. அடுத்த வார்த்தை நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலோடு குழாய் விரிந்தோன் காண்க. அப்போ பரமன் ஏட்டுக்கல்விக்கு எட்டாத சூக்ஷ்ம பொருள். அவன் நீக்கமறை எங்கும் வியாபிச்சிருக்கான். அவனை நம்ம அந்த கல்விக்குள்ளே அடக்கிட முடியாது. அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. அப்போது அந்தமும் ஆதியும் அகன்றோன், ஈசனுக்கு முடிவோ துவக்கமோ இல்லை. அவன் ஜீவர்களுக்கு கர்மபந்தத்தையும் மோட்சத்தையும் உண்டு பண்ணுறவனாக இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உயிர்களுக்கு விடுதலையும் விளைவிச்சு ஈசனுடைய பஞ்ச கிருத்தியங்களில் அடங்கி இருக்கிறதா இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. அப்போது இயங்கிறதா இருக்கிறதும் இயங்காது இருக்கிறதும் ஈசன் செயல். காலத்தை உணர்ந்து காலாதீதத்தில் இருக்கவன் தான் ஈஸ்வரனாக இருக்கான். காலனாகிய கடவுளாகவும் சாட்சியாகவும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியை மருத்துவ பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.